இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அவர் சமாதானத்தை கொண்டு வந்தாரா அல்லது பிரிவினையை கொண்டு வந்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகனுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை உண்டாக வந்தாரா? இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு அநேக கேள்விகள் நமக்கு எழும்பும். அந்த கேள்விகளுக்கான தெளிவான பதிலையும் இந்த வேத பகுதியில் இருந்து கண்டுகொள்ளலாம். உண்மையிலே நாம் பார்க்கும்போது ட்ரூத் டிவைட்ஸ், சத்தியம் பிரிக்கிறது. அதான் உண்மை. வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து சமாதான பிரபு என்று அழைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கடைசி நேரத்துல அநேக சமயம் செலவிட்டு பேசும்போது யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல, நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமானதல்ல, அது உங்களுக்குள் நித்திய காலமாக இருக்கக்கூடிய சமாதானம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சமாதானத்தை கொண்டு வந்த சமாதான பிரபுவாகவே, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராகவே காணப்பட்டார். ஆனால் நாம் சிந்திக்கிற இந்த வேத பகுதியில நாம் பார்க்கும்போது 34-35 வசனத்துல பார்க்கும்போது, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கு தாய்க்கும் மருமகளுக்கு மாமியாருக்கும் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த இடத்துல எந்த பிரிவினையை, எந்த சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டு பண்ண வந்தேன் என்று சொல்வதற்காக எதை குறித்து அங்க சொல்லுகிறார். இன்னும் நம்ம பார்க்கும்போது பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்ம பார்க்கும்போது இங்கே பிரிவினை, பட்டயம், நியாய தீர்ப்பு என்கிற காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் உறுதியான துணியோடு அங்கே சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஒருவன் சுவிசேஷ வார்த்தையினால் ஜீவனை பெற்று வெளிச்சத்துக்குள்ளால கடந்து வரும்போது அவனுக்குள் ஒரு பிரிவினை உணர்வு தானாகவே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அது எந்த பிரிவினை உணர்வு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நாம், உன்னதமான தேவனை விட்டு பிரிந்திருந்த மனிதன் தனக்குள்ளால வருகிற ஒரு ஜீவனுள்ள உணர்வையும், தனக்குள்ளால வருகிற பரிசுத்தாயம் கொடுக்கிற தெய்வீக உணர்வையும், தேவனோடு கூட அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிற அந்த உணர்வை அவன் வேதவசனத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அவன் இந்த அழிவுக்கான நித்திய ஆக்கினைக்குட்பட்ட மனிதனிலிருந்து நான் பிரிந்து நித்திய ஜீவனுக்குட்பட்டவனாக மாறுகிறேன் என்கிற அந்த பிரிவினை வெளிச்சம் அவனை இவ்வளவு நாளும் நித்திய ஆக்கினையில் இருந்த நான் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவனாக மாறுகிறேன் என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு உண்டாகிறது. ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள் வரும்போது, அதான் பவுல் சொல்லும் போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான என்று பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னிலே ஒரு ஆவிக்குரிய பிரிவினையை உணரவில்லை என்றால், தான் ஆவிக்குரிய வெளிச்சத்துக்குள் இருக்கிறதையும் உலகம் ஆவிக்குரிய இருளுக்குள் இருக்கிறதை உணரவில்லை என்றால் அவனுக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம், சுவிசேஷ வெளிச்சம் எந்த விதத்தில் அவனுக்குள்ளால பிரவேசித்திருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், இந்த பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்தெடுத்து
தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறார், அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல அனுப்பின வேளையில அன்றைக்கு யூதர்கள் அநேகர் மொத்தமாக தேசமாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சிலர் இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயா, தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டவர் தான் என்ற விசுவாசத்துக்குள் ஒரு சிலர், அந்த வெளிச்சம் ஒரு சிலருக்குள் போனது. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறவர்கள், அந்த வெளிச்சத்துக்குள் வருகிறவர்கள் அந்த சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாகவே மாறுகிறார்கள். ஒருவேளை ஒரு குடும்பத்துல தகப்பன் தாய் 2 பிள்ளைகள் இருந்தாலும் ரட்சிப்பின் விசுவாசம் உடையவர்களுடைய எண்ணங்கள், ரட்சிப்பின் விசுவாசம் உடையவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய செயல்களிலே மாற்றம் உருவாகிறது. அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக, அந்த எண்ணத்தோடு தங்களுடைய செயல்களையும் நடைகளையும் எல்லாவற்றையும் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வரும்போது அங்கே நிச்சயமாகவே பிரிவினை உண்டாகிறது. மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கதான் வந்தாரு. இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்து நித்திய வெளிச்சத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் மனம் திரும்பி வேத வசனத்தை கேட்கும் போது தன்னுடைய நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக, ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தில் வரும்போது அவன் அந்த வெளிச்சத்துக்கு உட்பட்டவனாக, அவன் நித்திய ஜீவனை உடையவனாக, நித்திய நம்பிக்கைக்கு உட்பட்டவனாக அவன் கடந்து வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி வரும்போது நிச்சயமாகவே பிரிவினை வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற பிரிவினை அந்த பிரிவினை தான். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். மாம்சபடியான உறவுகள் ஆவிக்குரிய உறவை ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த விதத்திலும் பயன்படாது. தனிப்பட்ட முறையில ஒருவனுடைய குடும்பத்துல தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது அவனுடைய மகனை ரட்சிப்படைய செய்யாது. மகனுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கலாம். மகனும் அந்த ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்கு தகப்பன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மூலமாக அல்லது அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதா வருவதற்கான வழிகாட்டலாம். அவன் தனிப்பட்ட முறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதது வரையிலும் அவன் பிரிவினையில தான் இருக்கிறான். அது தகப்பனும் மகனுமாக இருந்தாலும், தாயும் மகளுமாக இருந்தாலும், மாமியாரும் மருமகளுமாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளால் இருக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்களும் மிகப்பெரிய பிரிவு உடையவர்களாகவே இருக்கிறார்கள். பிரிவு ஆவிக்குரிய வெளிச்சம், ஆவிக்குரிய வேத பிரகாரமாக வேத வசனத்தை பார்த்து நடக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையிலும் நடைமுறைகளும் எல்லாவற்றிலுமே மாற்றம் வருகிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன், முன்னாலே இருந்தது போல இருக்கிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில, சிந்தனையில, தீர்மானங்கள்ல, செயல்கள்ல மாற்றம் வரவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியானதாக இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் தொடர்ந்து உலக மனிதனோடு, துன்மார்க்கமான மனிதனோடு, பாவத்துல வாழ்கிற மனிதனோடு, பாவத்தோடு கூட நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோமே ஆனால் நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குரியதாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பிரிவினை இது ஒரு மகா பெரிய பிரிவினை. நாம் பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நித்திய ஆக்கினையிலிருந்து நித்திய நம்பிக்கை உடையவனாக, நித்திய ஜீவனுக்கு தகுதி உடையவனாக மாற்றுகிற சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஒருவன் விசுவாசத்துல வரும்போது அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு அவன்
புதிய குடும்பத்தினுடைய அங்கத்தினராக மாற்றப்படுகிறான். அவன் இதுவரையிலும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவனுடைய தகப்பன் பிசாசு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுடைய தகப்பன் வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய ஒரே மெய் தேவன். இயேசு கிறிஸ்துவிலே அவன் பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதான பித்திருசுகார உரிமையுடையவனாக தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். இந்த பிரிவினை குறித்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவனுடைய ஆவிக்குரிய பிரிவினை அவனை பழைய ஐக்கியத்திலிருந்து மாற்றுகிறது, அவனுடைய பழைய பழக்க வழக்கத்திலிருந்து பிரிக்கிறது, அவனுடைய பழைய நம்பிக்கையிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் அவனை மாற்றுகிறது. அவன் உலகத்தோடும் பாவத்தோடும் மாம்ச எண்ணங்களோடும் மாம்ச சிந்தனைகளோடும் அவன் இனி என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து ஒத்துப்போய் வாழ முடியாது. அந்த பிரிவினை குறித்து தான் இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க, உங்களுடைய ரட்சிப்பு எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்திருக்கீங்க என்பதை எடுத்து பார்த்து உங்களுக்குள் வந்த சுவிசேஷத்தை வெளிச்சம் உங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிற மாற்றங்களையும் நீங்கள் இந்த உலகத்துல வாழும் போதே வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரிவினை இருக்கிறதை நாம் உணர்ந்து அந்த பிரிவினை கிறிஸ்துவுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் வாழ்க்கைகளும் நாம் வாழ்ந்து கொண்டு நெருங்கி கொண்டிருக்குமேனால் போயிருக்குமேனால் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமேயானால் இயேசு கிறிஸ்துவிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா நாம் மாம்சத்திலும் உலக எண்ணங்களிலும் உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உலக மக்கள் எல்லாரையுமே இரண்டு பிரிவாக பிரிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் ஒரு கூட்டம், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவன் இனி ஒரு கூட்டம். அந்த ரெண்டு கூட்டத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை வாசித்து தியானித்து வாழுகிறவர்கள் இந்த பிரிவினையை தன்னிலே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரிவினையை உலகத்திலே பார்க்க முடியும். இந்த பிரிவினையை தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்கே நாம் பார்க்கும்போது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னால் நாம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கும் போது, தேவனில் இருந்த பிளவு நீங்கி பிரிவினை நீங்கி சமாதானம் பெற்றிருக்கும் போது நாம் உலகத்திலிருந்தும் உலகத்தை ஆளுகிற பிசாசிடத்திலிருந்தும் நாம் பிரிக்கப்படுகிறோம். அப்படி நாம் பிரிக்கப்படும் போது பிசாசினாலும் அவனுடைய குடும்பத்தினாலும் நமக்கு இந்த உலகத்துல சில பிரச்சனைகள் உண்டு. நாம் இந்த உலகத்தை பிசாசினுடைய ஆளுகைக்குட்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற உலக மக்களுடைய பாரம்பரியங்களிலிருந்து அநேக காரியங்களை நாம் பின்பற்ற முடியாதவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்போது அங்கே பிரிவினை உண்டாகிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பார்வையில் என்கிறத நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முப்பத்தாறு 37 வசனங்கள் ஒரு வாசிப்போம்.
இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக. தகப்பனையாவது தாயாவது என்னும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக கட்டளையை கொடுக்கும் போது யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திரையாகமம் 20:12. அங்கே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த தேசத்தில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு கனம் பண்ணுவாயாக என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறாரு. ஆனா முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுக்கு அவனுடைய வீட்டார் சத்துருக்களா இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு வீட்டுல ஒருவன் மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவனுடைய பார்வையில மற்றவர்கள் அவனுடைய ஆவிக்குரிய எதிரிகளாக மாறுகிறாங்க. பிசாசு அவர்கள் மூலமாக ஆண்டவரை அறிந்தவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுப்பதற்கு, ஆவிக்குரிய கிறிஸ்துவிலே வளர்கிற வளர்ச்சியிலே பலவீனப்படுவதற்கு, அவன் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நிற்காமல் இருப்பதற்கு பிசாசு பயங்கரமாக கிரியை செய்ய முடியும். ஆனால் வேத வசனத்திலே விசுவாசமுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து இருக்கும் போது, கிறிஸ்துவை பற்றி கொண்டு வெளிச்சம் கொடுக்கும் போது அவர்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கி கொள்ளப்படுவார்கள். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்திலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் தொடர்ந்து வளர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ விதையை நாம் விதைத்துக் கொண்டிருப்போமே. ஆனால் சில மாம்ச நெருக்கங்கள், சில மாம்ச பிரகாரமான சில தடைகள், நமக்கு சில நெருக்கங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் மூலமாக, நம்முடைய நண்பர்கள் மூலமாக, நம்முடைய சமூகத்தின் மூலமாக வந்தாலும் நாம் உறுதியாய் நாம் சுவிசேஷத்துல நிலைப்பாடுடையவர்களாக இருப்போமே. ஆனால் கிறிஸ்துவிலே உறுதியான தைரியமான பிடிப்புடையவர்களாக சாட்சியாக இருப்போமே. ஆனால் அந்த ஜீவ வல்லமையானது, ஜீவ வார்த்தையானது உலகத்தை டிஃபீட் பண்ணும், பிசாச டிஃபீட் பண்ணி ஜெயிக்கும். நம்முடைய குடும்பங்களுடைய ரட்சிப்பிற்கு நம்முடைய ரட்சிப்பு காரணமாக மாறும். நாம் அநேகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு சேர்க்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் வெளியே இருக்கிறவர்களுக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இங்க தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவள் எனக்கு பாத்திரன் அல்ல. மனைவியாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற காரியம், ஒருவன் ரட்சிக்கப்பட்டபடியினால தகப்பனை தாயை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. மனைவியும் பிள்ளைகளை மறுத்து பிரிய வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், என்னை ஏற்றுக்கொண்டவன் தகப்பன் தாய் குடும்பத்தினுடைய வார்த்தையை விடையிலும் அவர்களை விட எனக்கு கிறிஸ்துவுக்கும்
சுவிசேஷத்திற்கும் சுவிசேஷத்தை சார்ந்த தேவ சித்தத்திற்கும் அதிகமாக கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி வாழுகிறதினால் அவன் மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு காரியத்தை தான் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். தகப்பனையாவது தகப்பனுடைய ஆலோசனைகளை அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களில நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நண்பர்களுடைய நமக்கு நெருக்கமானவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேலானது. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே மேலானது. அதே தேவனுக்கு பிரியமானது. அது ஆரம்பத்துல சில கஷ்டங்களை நமக்கு கொண்டு வரும், நெருக்கங்களை கொண்டு வரும். ஆனால் நீடித்த நாட்களாக பார்க்கும்போது அது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். குறிப்பாக நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துடைய வார்த்தையிலும் உறுதியான நிலைப்பாடோடு நாம் நம்முடைய குடும்பத்தோடு நம் சமூகத்தில் வாழும் போது அது அவர்களுடைய ரட்சிப்பிற்கு, அவர்களும் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தில் வருவதற்கு காரணமாக மாறும் என்பதையே நாம் வேதத்துல பார்க்க முடியும். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவி இடத்தில் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மனைவியாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தன் மனைவியை வெறுக்க வேண்டும் என்று வேதம் எந்த இடத்திலையும் சொல்லல. அவர்களை நேசிக்கும், அவர்களோடு வாழவும் வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. ஆனா அதே டைம்ல அதற்காக சுவிசேஷத்தையோ தேவனுடைய தெளிவாக நாம் கிறிஸ்துவை குறித்த உண்மைகளையோ நாம் விட்டு கொடுக்க கூடாது. அது அதற்கு மேலாக இருக்க வேண்டும். பேதுருவிடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை குறித்து பேசக்கூடாது என்று அன்றைக்கு பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் ரோம ஆளுகிறவர்களும் சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிக தெளிவாக இந்த கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை குறித்து பேச வேண்டாம் என்று எங்களிடத்துல யாரும் சொல்ல முடியாது. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேல் என்று சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது குடும்பத்தில் இருந்தாலும் சமூகத்தில் இருந்தாலும், அது ஒருவேளை ஆளுகிறவர்களுடைய சட்டங்கள் வேதத்தினுடைய உண்மைகளுக்கு மாறாக இருக்குமே ஆனால், பரலோக தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இருக்குமே ஆனால் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக நாம் சில பாடுகள், சில கஷ்டங்கள் நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் நம்முடைய விசுவாசத்திற்காக விலை கொடுக்க வேண்டும். அதாவது ரட்சிப்பு இலவசமானது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக வாழ்வதற்கு அநேக நேரங்கள்ல விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது சில தியாகங்கள், சில நெருக்கங்கள், சில அர்ப்பணங்கள் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்திற்காக நிற்பதற்கு தேவைப்படுகிறது என்பதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க தெளிவாக கற்றுத்தருகிறதை நம்ம பார்க்க முடியும். 38, 39 வசனங்கள் ஒரு வாசிப்போம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சுவிசேஷத்திற்காக இந்த உலகத்துல வாழ வேண்டுமானால்
தியாகம் இல்லாம விசுவாச வாழ்க்கை இல்லை. சிலுவை தியாகத்தையும் பாடையும் அவமானங்களையும் சிலவற்றை உலகத்திலே நாம் இழக்கிறதை குறிக்கிறது. சிலுவை முக்கியமாக அவமானத்தின் சொல்லும், வேதனையின் பிரதிபலிப்பு சிலுவை. நெருக்கம், அசட்டை பண்ணப்படுதல், பல காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நாம் தியாகம் பண்ண வேண்டும். இந்த உலகத்துல நாம் சில காரியங்களை இழக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டு அப்படியே நாம் உலகத்துல வாழுகிற மாம்ச பிரகாரமான நாம் விரும்புகிற வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியாது. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாக இருப்போமே ஆனால், அந்த விசுவாசத்திற்காக நாம் வாழ வேண்டுமானால், அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சியாக புறப்பட வேண்டுமானால், அந்த வாழ்க்கைக்காக நாம் விலை கொடுக்க வேண்டும். அந்த விலை என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை உலக பிரகாரமாக அர்ப்பணிக்க, தியாகம் பண்ண அனுமதிக்கிறாரோ அவைகளை நாம் கர்த்தருக்காக விட்டுவிட வேண்டியதுதான். நாற்பதிலிருந்து 43 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல பேசுகிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்கிற நாம் அவரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். சீஷன் யாரு? கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். நாம் யார்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போமே ஆனால் அவரால் அழைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும், சாட்சியாக நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு மாம்சத்தை விட்டு, மாம்ச பிரகாரமான எண்ணங்களை விட்டு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்கு. அவ்விதமாக நாம் இந்த உலகத்துல நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். Every believer is called out and sent by God. நாம் தேவனால் அவரிடத்தில் சேரும்படி அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அவரால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அவருடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருப்போமே ஆனால், நாம் இங்கே பார்க்கிறது போல தீர்க்கதரிசி என்ற நாமத்தினால் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன். இந்த உலகம் இன்றைக்கு யார் தீர்க்கதரிசி? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நானும் நீங்களும் தீர்க்கதரிசிகள். நீதிமான் என்ற நாமத்தில் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். நாம் தீர்க்கதரிசிகளாக, நீதிமான்களாக, தீர்க்கதரிசிகளாக, அறிவிக்கிறவர்களாக, நீதிமான்களாக, வாழ்கிறவர்களாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும்
நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். வேத வசனத்தை முன்னிட்டு தெளிவாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாம் தீர்க்கதரிசிகள். அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்திலே வாழுகிற நாம் நீதிமான்களாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதிமானாகி கிறிஸ்துவின் மாதிரியை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. அது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அது குறிக்கிறது. நம்முடைய வார்த்தை, நடை எல்லாமே நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது, காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும் நம்முடைய அன்பு, பணிவுடை, அர்ப்பணம், தியாகம், அது மூலமாக நாம் நீதிபதியாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி வாழுவதற்கான பலன் உண்டு. இயேசுவை அறிவிக்கிறதற்கான பலன் உண்டு. கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நமக்கு பலன் உண்டு. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாம் இந்த உலகத்துல நாம் வாழும்போது நாம் எல்லாரோடும் ஐக்கியம் வைத்து உறவு வைத்து வாழ முடியாது. நாம் விரும்பினாலும் நாம் எல்லாரோடும் ஐக்கியம் வைத்து உறவு வைத்து வாழ முடியாது. ஏனென்றால் நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்மை சத்தியம், நம்மை கிறிஸ்துவனுடைய உண்மைகள் இந்த உலகத்திலே வேறு பிரித்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் எல்லாரோடும் ஐக்கியம் வைத்து வாழ முடியாது. எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. குறிப்பாக ஆவிக்குரிய உறவுகளில, ஆவிக்குரிய ஆராதனையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசியோடு மட்டும்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு பழைய மனிதனோடு அல்லது புளித்தவாகிய பழைய வாழ்க்கையோடு நாம் தொடர்பு வைத்து வாழ்வோமே ஆனால் நம்முடைய ரட்சிப்பு கிறிஸ்துவிலே நம்முடைய சுவிசேஷத்தை எந்த அளவு நாம் புரிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்காக வாழ்கிறோம் என்பதில் அது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக வேறு பிரிக்கப்படுகிறோம். சமூக வாழ்க்கையிலும் நாம் எல்லாரோடும் வாழ முடியாது. எல்லாரோடும் ஐக்கியம் வைத்து வாழ முடியாது. நாம் யாரோடு ஐக்கியம் வைத்து வாழுகிறோம் என்பது நமக்கு கிறிஸ்துவுக்கு உறவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் யாரோடு ஐக்கியம் வைத்து வாழுகிறோம் என்பது நமக்கு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான உறவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்படி நாம் கிறிஸ்துவோடு நெருங்கி பரிசுத்தத்திலும் நீதியிலும் தெய்வீக குணாதிசயங்களிலும் நாம் பெறுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நாம் உலகத்தில் இருக்கிற சில நபர்களிடத்திலிருந்தும் சில இடங்களிலிருந்தும் நாம் பிரிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அதற்காக நாம் மற்றவர்களை வெறுக்கிறவர்களாக அல்ல, மற்றவர்கள் நம்மை விட குறைந்தவர்கள் என்று
என்பதல்ல. எல்லாருக்காக ஜெபிக்கவும், எல்லாருக்காக நேசிக்கவும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் அதற்காக நாம் உலகத்தில் உள்ள உலக பிரகாரமான பாவ வாழ்க்கையை நாம் நமக்கு தெரிந்தெடுக்க முடியாது. நாம் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தேவனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற 2 பிரிவை தெளிவாக சொல்லுகிறார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக இருக்கிறேன் என்கிற விசுவாசம் என்கிற தெளிவு வேத வசனத்தின் மூலமாக நமக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் இன்னும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதல் என்பது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், பாவ நிலைமையில, பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு நான் பாவி என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுவது, மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை, தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய